ஓகே. நான் இன்னைக்கு பார்க்க போற விஷயம் என்னன்னா earning through creating and publishing content. கண்டென்ட் ஒன்று கிரியேட் பண்ணி அதை கண்டென்ட் ஒன்று இல்லை கண்டென்ட்ஸ் தொடர்ந்து கிரியேட் பண்ணி அதன் மூலமா அதை பப்ளிஷ் பண்ணி அதன் மூலமா earn பண்றது தான் நாங்கள் இன்னைக்கு பார்க்க போறோம். கண்டென்ட்டா என்ன? கண்டென்ட்டா தமிழ் மீனிங் வந்து உள்ளடக்கம் தான். உள்ளடக்கம்ன்றது தான் மீனிங். பட் கண்டென்ட்டா என்னன்னு பார்ப்போம். வாட் இஸ் கண்டென்ட் கிரியேஷன்? கண்டென்ட் கிரியேட் பண்றது என்ன? கண்டென்ட்டா ஏதாவது ஒரு விஷயம், ஒரு ஏதாவது ஒரு விடயம், ஒரு டிஜிட்டலான ஒரு விடயம் தான் நாங்கள் கண்டென்ட் சொல்றது. ஓகே, அது ஒரு வீடியோவாக இருக்கலாம், ஒரு ஒரு இமேஜாக இருக்கலாம், ஒரு போஸ்டாக இருக்கலாம், ஒரு மெசேஜாக இருக்கலாம், ஒரு பாட்காஸ்டாக இருக்கலாம், ஒரு ஆடியோவாக இருக்கலாம். இதுல எதாவது கூட இருக்கலாம். சாதாரணமாக வந்து இன்னும் தெளிவாக சொல்ல போனோம்னா நான் சமூக வலைத்தளங்கள் சோஷியல் மீடியாஸ்ல வந்து இருக்கக்கூடிய நான் பாவிக்கக்கூடிய அந்த சோஷியல் மீடியாஸ்ல சமூக வலைத்தளங்கள்லே கண்டுபடுற விஷயங்கள், அதுல நாங்க இன்டராக்ட் பண்ணக்கூடிய விடயங்கள், அதுதான் கண்டென்ட். அப்ப நாங்க வந்து சமூக வலைத்தளங்கள்ல வந்து பொறுமதியான ஏதாவது ஒரு கண்டென்ட் ஒன்றை கிரியேட் பண்ணி அதை பப்ளிஷ் பண்றது மூலமாக எங்களுக்கு பணம் ஈட்ட முடியும். இந்த விஷயம் சம்டைம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமா இருக்கலாம். பெரும்பாலும் யூடியூப் எங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். நான் பேசுறது கிளியரா விளங்குதா? வாய்ஸ் கிளியரா இருக்கா? ஓ சார். ஓகே. அப்ப கண்டென்ட் அதுல மாதிரிகளை பார்ப்போம் நாங்க எப்படி எப்படியான கண்டென்ட்ஸ் இருக்கீங்க. முதலாவது இன்னைக்கு வீடியோ கண்டென்ட். ஓகே, ஒரு வீடியோ. அப்ப வீடியோ கண்டென்ட் வந்து பிரதானமாக இருக்கக்கூடிய தளங்கள் தான் சமூக வலைத்தளங்கள் தான் யூடியூப், டிக்டாக், இது போன்ற வலைத்தளங்கள், இன்ஸ்டாகிராம், அது போன்றதுல இன்னைக்கு ரீல்ஸ். ரீல்ஸும் வந்து ஒரு வகை வீடியோ தான். சரி, எழுதப்பட்டது ஆர்டிகல்ஸ், பிளாகிங்னு சொல்லுவாங்க, பிளாக் போஸ்ட் சொல்லுவாங்க, அடுத்து நியூஸ் லெட்டர் சொல்லுவாங்க, இமெயில்ஸ், அடுத்தது மீடியம் போன்ற வெப்சைட்களில் பப்ளிஷ் பண்ணக்கூடிய விடயங்கள், மெசேஜஸ்கள், இதுகள் வந்து எழுதப்பட்ட கண்டென்ட். ஆடியோ கண்டென்ட்டா? ஆடியோ கண்டென்ட் சொல்றது வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுதான். வீடியோஸ் இல்லாம அந்த பேசுறது, அந்த என்ன ஒலின்னு சொல்றேன், ஒலி சார்ந்த கண்டென்ட் விஷயத்துக்கு தான் ஆடியோன்னு சொல்றது. அடுத்து வந்து விஷுவல் கண்டென்ட்ஸ் வந்து ஒரு இமேஜஸ் மாதிரி இருக்கலாம், இன்ஃபோகிராபிக்ஸா இருக்கலாம். நான் மீம்ஸ் ஷேர் பண்ணுவோம் ஃபேஸ்புக்ல எல்லாம், மீம்ஸ் அந்த ஜோக்ஸ் மாதிரி இருக்கும். அது மாதிரி ஏதாவது அதில் எழுதப்பட்டிருக்கும், ஒரு ஃபோட்டோவா இருக்கும், அது மாதிரி. எஜுகேஷனல் கண்டென்ட், ஆன்லைன்ல கோர்ஸ்களாக, டியூட்டோரியல்ஸாக, இது போன்ற விஷயங்கள் தான் நாங்கள் கண்டென்ட்டுவோம். இதுல ஏதாவது ஒன்றோ அதுக்கு மேற்பட்ட விஷயங்களையோ கிரியேட் பண்ணி அது இந்த சமூக வலைத்தளங்கள்ல எங்கிட்ட மென்ஷன் பண்ணப்பட்டதுகள் மட்டும் இல்லை, இன்னும் அதிகமானதுகள் இருக்கு. அதுல ஏதாவது ஒன்றுல பப்ளிஷ் பண்ணி அதன் மூலமாக எங்களுக்கு பணம் ஈட்ட முடியும். ஓகே, இப்போ அதுல எப்படி பணம் ஈட்டன்னு பார்த்தா, அட்ரி வேணும். எங்களோட கண்டென்ட்ல வந்து ஏதாவது ஒரு அட் உண்டு, ஒரு விளம்பரம் உண்டு, போகும். அந்த விளம்பரம் மூலம் எங்களுக்கு வரக்கூடிய இம்ப்ரெஷன்ஸ், கிளிக்ஸ், இது போன்றவர்களுக்கு எங்களுக்கு பணம் கிடைக்கும். உதாரணமாக வந்து யூடியூப் மானிட்டைசேஷன். இப்போ யூடியூப்ல நாங்கள் நல்லா க்ரோ பண்ணி அந்த அவங்களோட மானிட்டைசேஷன் க்ரைட்டீரியா எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணினோம்டா, எங்களோட மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகிடுச்சுன்னா எங்களோட கண்டென்ட்ஸ்ல, எங்களோட வீடியோஸ்ல, எங்களோட ரீல்ஸ்ல வந்து வீடியோஸ் அந்த ஆட்ஸ் பிளே ஆகும்.
ஆட்ஸ் போகும். அதை பார்க்குற கணக்குக்கு இம்ப்ரெஷன்ஸ் கிளிக்ஸ் எங்களோட அந்த ஆட்ஸ்க்கு வர்ற கணக்குக்கு அடுத்தது எங்களுக்கு எங்களோட வீடியோக்கு கிடைக்கக்கூடிய வியூஸ்க்காக எங்களுக்கு ரிவன் வந்து கிடைக்கும். அடுத்தது வந்து ஸ்பான்சர்ஷிப்ஸ் அண்ட் பிராண்ட் டீல்ஸ். ஸ்பான்சர்ஷிப்ல தெரியுமா இருக்கும், ஏன்னா அனுசரணை சொல்லுவோமே, இந்த முறையிலையும் அல்லது பிராண்ட் டீல்ஸ். பிராண்டா ஏதாவது ஒரு பிராண்ட் உண்டு, பிராண்டா உங்களுக்கு தெரியுமா இருக்கும். நாங்கள் அதை பற்றி தெளிவாக பிராண்ட் கிரியேட் பண்ணுறது, லோகோ டிசைன் கிரியேட் பண்ணுறது பற்றி ஒரு இதில் நாங்கள் செஷன் ஒன்று இன்ஷால்ல பார்ப்போம். பிராண்ட் டீல், பிராண்ட் பிராண்டோட ஏதாவது ஒரு பிராண்ட் உண்டு, ஒரு நல்ல பிராண்ட் உண்டு. உதாரணமா பிராண்ட் அது எப்படி விளங்க ஒரு நிறுவனம்ங்களே, ஒரு நிறுவனம் ஒன்றோட நாங்க வந்து டீல் ஒன்றை வச்சுக்கொண்டு, ஒரு தொடர்பை வச்சுக்கொண்டு அதன் மூலமாகவும் எங்களுக்கு ஏர்ன் பண்ண முடியும். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, உதாரணமாக வந்து இப்ப நாங்க வந்து ஒரு யூடியூப் சேனல் ஒன்று செய்கிறோம். அந்த யூடியூப் சேனல் வந்து இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியுமா இருக்கும், இர்ஃபான் வியூஸ். இர்ஃபான் வியூஸ்ன்ற ஒரு இந்தியன் இர்ஃபான்ற ஒருத்தர் வந்து ஒரு சேனல் ஒன்று செஞ்சுட்டு போறாரு. அவர் என்ன கூடுதலான வந்து இந்த சாப்பாட்டு சாப்பிட்றது, ஒரு ரெஸ்டாரண்ட்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் இது போன்ற சாப்பாடுகளை சாப்பிட்டு அதுக்கு ஃபீட்பேக் கொடுத்து, ரிவ்யூஸ் கொடுத்து, அது மாதிரி அவர் கண்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப 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 அவர்கிட்ட ஆடியன்ஸ், அவர்கிட்ட சேனலை பார்க்கக்கூடிய அதிகமானவங்க வந்து இந்த சாப்பாட்டோட கொஞ்சம் இன்ட்ரெஸ்டானாக்கா என்ன சொல்லுவாங்க, இந்த சாப்பாட்டு பிரியர்கள் இப்படியானவங்க தான் அவர்கிட்ட ஆடியன்ஸா இருப்பாங்க. அவரோட கூட வீடியோஸை கூடுதலாக பார்ப்பாங்க. அப்ப இவருக்கு வந்து என்ன என்ன எப்படியா இவருக்கு ஏர்ன் பண்ணி கொள்ளலன்றா, இவருக்கு வந்து பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ், ஹோட்டல்ஸ் இதுகளில் வந்து இவருக்கு ஸ்பான்சர் பண்ணுவாங்க. ஸ்பான்சர் பண்ணுறேன்டா, நீங்கள் வாங்க எங்களோட ரெஸ்டாரண்ட்க்கு வாங்க, எங்களோட சாப்பாடுகளையும் ரிவ்யூ பண்ணுங்க, அதையும் வீடியோ வீடியோ எடுத்து அவங்களோட கண்டென்ட்ல அவங்களோட சேனலில் போடுங்க அப்படின்னு ஸ்பான்சர் பண்ணுவாங்க. அப்போ ஹோட்டலால் அவருக்கு தேவையான சாப்பாடு, குடிப்பானுங்கள் எல்லாத்தையும் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அதே நேரம் அவருக்கு அதுக்குரிய ஒரு பணமோ அது போன்ற ரிவார்ட்ஸ் கொடுப்பாங்க. அதுதான் ஸ்பான்சர்ஷிப்னு சொல்றது. எங்களுக்கு தெரியும் சில நேரத்துக்கு என்னது, இந்த கிரிக்கெட் டீம் அதற்கும் சில இதெல்லாம் அனுசரணை வழங்குவாங்க. அது மாதிரி ஒரு விஷயம் தான் இந்த ஸ்பான்சர்ஷிப்னு சொல்றேன். அடுத்து பிராண்ட் டீல்ஸ்ன்னு சொல்றது வந்து, இப்போ அதுக்கும் நாங்கள் இர்ஃபானையை உதாரணமாக எடுத்துக்கொள்வோமே. இப்போ இர்ஃபான் வந்து சாப்பாடு கூடுதலாக சாப்பிட்டு இப்போ கொழுத்து கொஞ்சம் கொலஸ்ட்ரால் அப்படியான கொலஸ்ட்ரால் மாதிரி சரி ஒன்று வந்துட்டேன்டா, அவரோட ஒரு நல்ல ஹெர்பல் ப்ராடக்ட் உண்டு. ஹெர்பல் ஆயுர்வேத இல்லாட்டி இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹெர்பல் ஒரு ப்ராடக்ட் உண்டு, ஒரு மூலிகை ஏதாவது டேப்லெட் ஒன்று சரி என்ன சரி ஒன்று இருக்கு. இது வந்து நல்ல இந்த கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடியது, இல்லாட்டி உடம்பு கொழுத்து இருந்தா அதை எங்களோட உடம்போட சைஸை மெயின்டைன் பண்ணி சொல்றது, இப்படியான ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ஒன்று, ஒரு மருந்து ஒன்று இருந்திருந்தா அந்த பிராண்ட் வந்து இர்ஃபானோட டீல் டீல் பண்ணி அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் உங்களோட வீடியோஸில் எடுக்கிற எங்களோட இந்த இதை எங்களோட இந்த ப்ராடக்டை, எங்களோட பிராண்டை வந்து நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணுங்க அது. அப்போ அதுக்கும் வந்து அவங்களோட பிராண்டை, அவங்களோட அந்த பொருளை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு அவங்க வந்து ஒரு பேமெண்ட் வந்து செய்வாங்க. இது ஒரு முறை. ஓகே. அடுத்தது வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங். இது வந்து கிட்டத்தட்ட இந்த பிராண்ட் டீல்ஸ், ஸ்பான்சர்ஷிப் மாதிரி தான், ஆனால் கொஞ்சம் வித்தியாசம். உதாரணமாக வந்து என்கிட்ட ஒரு ஃபேஸ்புக் பேஜ் ஒன்று இருக்கீங்க. என் ஃபேஸ்புக் பேஜில் வந்து நான் வந்து கூடுதலான விஷயங்கள் போடுறேன். என் ஃபேஸ்புக் பேஜில் வந்து நான் தொடர்ந்து போட்டு வரக்கூடிய விஷயங்கள் வந்து, உதாரணமாக நான் வந்து மீன் வளர்க்குறேன். மீன் தொட்டி அமைச்சு கலர் அந்த அழகு ஃபேன்சி ஃபிஷ்னுவாங்க, அந்த அழகு வளர்க்குற மீன் இதை வளர்த்துட்டு வரேன். இப்போ நான் இதைத்தான் வீடியோ பண்ணி இது தொடர்பான விஷயங்கள் தான் என் ஃபேஸ்புக் பேஜில் போட்டுட்டு போயிருந்தேன். இப்போ எனக்கு என் மீன் தொட்டிக்கு தேவையான சில உபகரணங்கள் நான் வாங்குவேன். வாங்கிட்டு அதை வந்து நான் என் பேஜில் நான் வந்து போட்டு அந்த
பொருளை பற்றி நான் எடுக்கக்கூடிய அந்த கேஜெட்ஸை பற்றி அந்த டூல்ஸை பற்றி ஒரு அறிமுகம் செய்வேன். இது நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கு. இந்த மீன் தொட்டி நல்லா அழகாக பாய்க்கலும் இது இதில் இப்படி இப்படி பெனிஃபிட்ஸ் இருக்கின்றதை நான் தெளிவுபடுத்தி எனக்கு சொல்லலும். இது உங்களுக்கும் வேணும்டா டிஸ்கிரிப்ஷனில் இல்லாட்டி கமெண்ட்டில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இதோட இதில் லிங்க் இருக்கு. நான் அமேசானில் வாங்கினேன், தராஸால வாங்கினேன். அதில் லிங்க் இருக்கு. அந்த லிங்கை கிளிக் பண்ணி போய் உங்களுக்கும் வாங்கிக்கொள்ளலும்னு சொல்லலும். அப்போ அதில் யாராவது எங்களோட அப்போ எங்களோட கண்டென்ட்டை பார்க்கக்கூடியவங்க, இப்போ நான் வந்து அக்வாரியம் பற்றி அந்த அழகுக்கு வளர்க்குற மீன்களை பற்றிய கண்டென்ட் வந்து எங்கள் பேஜில் தொடர்ந்து போட்டு போடுறதுனால அதோட ஈடுபாடு உள்ள அதோட இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க தான் என்னைய ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கும் அந்த பொருள் தேவைப்பட போகல அவங்க என்ன செய்வாங்க, அவங்க என்ன செய்வாங்க, அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டு வாங்குவாங்க. அந்த பொருளை வாங்குறதுல எங்களுக்கு ஒரு கமிஷன், எங்களுக்கு ஒரு மார்ஜின் உண்டு, ப்ராஃபிட் உண்டு, எங்களுக்கு பெற்றுக்கொள்ள இயலும். ஓகே. அடுத்து வந்து செல் யுவர் ஹோம் டிஜிட்டல் ப்ராடக்ட் மட்டும் இல்லை, எங்களுக்கு வந்து இப்படியான ஒரு ஆடியன்ஸ் உண்டு, இப்படியான அவங்க இருந்தாங்கள்ட்ட அந்த ஒரு ஃபேஸ்புக் பேஜோ யூடியூப் சேனலோ இது இப்போ இன்ஸ்டாகிராமோ ஏதாவது இருந்ததுன்னா அதில் எங்களோட சொந்தமான விஷயங்கள், எங்கள் சொந்தமான பொருட்களை கூட அதில் எங்களுக்கு விளம்பரப்படுத்தி அதன் மூலமாக எங்களுக்கு சல்லி சம்பாரிச்சு கொள்ளையிடும். அடுத்தது வந்து டொனேஷன்ஸால் எடுக்கலாம். டொனேஷன்ஸில் இப்போ செய்கிற மாதிரி இந்த ஸ்கேம் டொனேஷன்ஸ் மோசடிகள் இல்லை. இது டொனேஷன் வந்து இப்போ நடக்கிறது வந்து இந்த கால் இல்லாதவருக்கு உதவி செய்யுங்க, கை இல்லாதவருக்கு உதவி செய்யுங்க, விதவிக்கு உதவி செய்யுங்க, இவருக்கு அந்த வருத்தம் இந்த வருத்தத்துக்கு உதவி செய்யுங்க, பள்ளிக்கட்டு உதவி செய்யுங்கன்னு எல்லாம் போட்டுட்டு அதால இந்த சம்பாரிச்சு கொள்ள பார்ப்பாங்களே சிலவங்க, எல்லாரும் இல்லை, நல்லவங்களும் இருக்கிறாங்க. ஒரு சிலர் அப்படி மதரசாக்கு உதவி செய்யுங்கன்னு எல்லாம் சொல்லிட்டு அவங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை கொடுப்பாங்க, இல்லாட்டி அதில் வரக்கூடிய ஒரு கணக்கு இருப்பாங்க. அப்படி இது இது வந்து அந்த டொனேஷன் இல்லை. சாதாரணமாக நீங்கள் சில யூடியூப் சேனல்களை இது பார்த்துருப்பீங்கன்னா நல்ல பொறுமதியான விஷயங்கள் அவங்க ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த யூடியூப் சேனலில் வந்து சம்டைம்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் அப்படி அதை அபவுட் பேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா பை மீ காஃபின்ட்டு ஒரு லிங்க் கொண்டு இருக்கும். சம்டைம் பேட்ரோன் இருக்கும், இல்லாட்டி பேபால் லிங்க் கொண்டு இருக்கும். அதில் போயிட்டு எங்களுக்கு அவருக்கு எவ்வளோ சரி ஒரு டொனேஷன் ஒன்று கொடுக்கலாம், ஒரு சந்தோஷம், ஒரு ஹதியா ஒன்று கொடுக்கலாம். ஓகே. அப்போ இதுவள் வந்து இந்த முறவல் வந்து இலங்கையில் வந்து குறைவாக இருந்தாலும் நான் சொல்ற அந்த சொன்ன மாதிரி அமெரிக்கா, யூரோப் போன்ற நாடுகளில் வந்து அவங்க கூடுதலாக எல்லாத்துக்குமே ஒரு ஒரு பொறுமதி ஒன்று கொடுப்பாங்க, ஒரு ரெஸ்பெக்ட் ஒன்று கொடுப்பாங்க அவங்க. அப்போ அவங்க வந்து பெரும்பாலும் எங்களுக்கு வந்து ஒரு டொனேஷன் ஒன்று பண்ணுறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. அப்போ அடுத்த விஷயம் எங்கெங்கெல்லாம் இதுகளை பப்ளிஷ் பண்ணலன்னு பார்த்தோம்னா சமூக வலைத்தளங்கள், யூடியூப், இன்ஸ்டாகிராம், டிக்டாக், ஃபேஸ்புக் இது போன்ற சமூக வலைத்தளங்கள். அடுத்து வந்து மீடியம், சப்ஸ்டாக், பிளாகர் இது போன்றதுகளில் எங்களுக்கு பப்ளிஷ் பண்ணிடும். யூடியூப்ல எல்லாத்துக்கும் தெரியும் மெயினாக வந்து வீடியோ தான், அதுக்கு போகிற போஸ்ட்களும் வரும், இமேஜஸும் போடலும். அடுத்து வந்து ரெண்டாவது வீடியோஸ்க்கு போகிற ரீல்ஸ், அதாவது யூடியூப் ஷார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் 1.5 நிமிஷத்துக்கு குறைந்த அந்த வீடியோஸ் வந்து ரீல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லை யூடியூப் ஷார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ அதுகள் வந்து யூடியூப்ல வரும். இன்ஸ்டாகிராம்ல மெயினாக வந்து வீடியோஸ் ரீல்ஸ் வராது, பட் இப்போ வருது. ஆனால் அது வந்து மெயினாக வந்து அதில் இமேஜஸ் தான், போஸ்ட்கள் இமேஜஸ் தான், மீம்ஸ் மாதிரி இமேஜஸ், ஃபோட்டோஸ் இதுகள் தான் இன்ஸ்டாகிராம்ல மெயின். டிக்டாக்ல வந்து எங்களுக்கு தெரியும் ரீல்ஸ் தான் அதில் மெயினாக இருக்கும். ஃபேஸ்புக்கில் வந்து எல்லா விதமான கண்டென்ட்ஸும் அதில் இருக்கும். மீடியம், சப்ஸ்டாக், அடுத்தது வந்து பிளாகர் இது மாதிரி இதில் பார்த்தோம்னா ஆர்டிக்கல் மாதிரி ரைட்டிங் சம்பந்தமான விஷயங்கள், ஸ்பாட்டிஃபை, ஆப்பிள் பாட்காஸ்ட் இதுகளில் வந்து மியூசிக் மாதிரி ஆடியோ வடிவிலான கண்டென்ட்ஸ் இருக்கும். டீச்சபிள், கம்ரோட் போன்றதுகளில் வந்து கோர்சஸ் இருக்கும், இபுக்ஸ் வாங்கலாம். இந்த கம்ரோட்ன்றதுல வந்து இபுக்ஸ் போன்ற டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸில் எங்களுக்கு சேல் பண்ண இயலும். இதுக்கு மேல் மிச்சமாக இன்னும் பல வெப் தளங்கள் இருக்கிறது. இன்ஷால்லா நாங்கள் அதையும் பற்றி இன்ஷால்லா நாங்கள் முள்ள பார்ப்போம். ஓகே. இதில் வந்து இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணணும், ஆன்லைன் லேர்ன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும்னா எங்களுக்கு என்ன என்ன இருக்க வேண்டும். முதலாவது இப்போ நாங்கள் ஒரு கண்டென்ட் ஒன்று எடுத்து நாங்கள் கண்டென்ட் ஒன்று கிரியேட் பண்ணி நாங்கள் பணம் ஈட்டுறேன்டா. இப்போ சிலவங்களுக்கு விளக்கும்
நேற்று முந்தின நாங்கள் பார்த்தோம். நேற்று நாங்கள் பார்த்தோம் ப்ரொடக்ட் செல் பண்ணி எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்ட்டு. அதுக்கு முந்தின நாள் நாங்கள் பார்த்தோம் ஒரு சர்வீஸ் ஒன்று ஆன்லைனில் வாங்கி எப்படி சம்பாதிக்கிறன்றது. இன்றைக்கி நாங்கள் பார்த்தோம் கண்டென்ட் கிரியேட் பண்ணுறது பார்க்குறோம். அப்போ இந்த கண்டென்ட் கிரியேட் பண்ணுறது வந்து சில சிலவங்களுக்கு விளங்கக்கூடும். சம்டைம் இது வந்து நேரத்தில் பார்த்த முறைகளை விட மிச்சம் லேசான ஒரு முறையாக இருக்கி, நல்ல இன்ட்ரெஸ்டான முறையாகவும் இருக்கி அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று வந்துருக்கு. சரி, அப்போ அப்படியான இன்ட்ரெஸ்ட் ஒன்று வந்தேன்டா நாங்கள் இதை ஆரம்பிக்கிறேன்டா எப்படி ஆரம்பிக்கிறோம்னா முதலாவது நாங்கள் வந்து ஒரு 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 தலை போன்ற ஒரு 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 கேட்டகரி ஒன்று, ஒரு நிச்சு ஒன்றை நாங்கள் முதலாவது தேர்ந்தெடுக்க வேணும். நாங்கள் எது சம்பந்தமான கண்டென்ட்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம், எது சம்பந்தமான விஷயங்களை நாங்கள் பகிர போகிறோம் அப்படின்னு. ஓகே, அப்போ நான் இப்படியான ஒரு ஒரு கேட்டகரி தேர்ந்தெடுக்க போகல. நாங்கள் வந்து மிச்சமே எங்களுக்கு பேஷன், எங்களோட பேஷன் எங்களுக்கு மிச்சம் விருப்பமானது, நாங்கள் தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒன்று நாங்கள் தேர்ந்தெடுத்தோம்னா அது மிச்சம் பிரயோசனமாக இருக்கும். உதாரணமாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒருத்தர் வந்து மீன் தொட்டி வளர்க்கிறார், அக்வாரியம் வச்சிருக்கிறார். அப்படியான ஒருத்தர் வந்து அஹ், மீன் தொட்டி சம்பந்தமான மீன்களோட வகை, மீன்கள் ப்ரீட் பண்றது, இனப்பெருக்கம் செய்கிற எப்படி, அதுக்கு நோய்கள் ஏற்பட்டால் அதுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ற, மீன் தொட்டி, மீன் டேங்க், ஃபிஷ் டேங்க் எப்படி நாங்கள் கிளீனாக வச்சு கொள்வேன், இப்படி பற்றி அவருக்கு ஒரு நாலேஜ் வந்து இருக்கும், ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ அவர்கிட்ட ஃபேஸ்புக் பேஜ்லேயோ யூடியூப்லேயோ அவருக்கு என்ன செய்யணும், இப்படியான பேஷன் உள்ள ஒருத்தருக்கு அதுக்கு ஒரு பொருத்தமான ஒரு பேரை தெரிவு செஞ்சு அந்த பேரை வச்சு ஒரு யூடியூப் சேனல் உண்டு, ஒரு ஃபேஸ்புக் பேஜ் உண்டு, ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் உண்டு, டிக்டாக், இது மாதிரி ஒரு அக்கௌண்ட் உண்டு. இது மாதிரி ஏதாவது உண்டு ஆரம்பிக்க இயலும். ஸோ எங்களுக்கு எதில் பேஷன் இருக்கோம், நாங்கள் எதில் ஈடுபாடு இருக்கிறோம், எங்களுக்கு எதில் ஆசை இருக்கிறோம், நாங்கள் எதில் முன்னுக்கு போகணும்னு நாங்கள் நினைக்கிறோமோ அந்த தலைப்பு, அந்த கேட்டகரியை நாங்கள் தேர்ந்தெடுத்து அதில் நாங்கள் ஆரம்பிக்க வேணும். அடுத்தது வந்து எங்களுக்கு டூல்ஸ் என்ன, ஒரு இது கண்டென்ட் கிரியேஷனுக்கு என்னென்ன டூல்ஸ் பார்த்தோம்னா பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. நாங்கள் ஆரம்ப நிலையிலேயே பெருசான அந்த பெரிய பெரிய டூல்ஸ் வாங்கிட்டு எங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. எங்கள்கிட்ட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் உண்டு, நாங்கள் கையில் பாதிக்கக்கூடிய நல்ல ஒரு ஃபோன் ஒன்று இருந்தால் போதும். அடுத்தது எங்களுக்கு தேவையான பேசிக் டூல்ஸ், அந்த அந்த வீடியோவுக்கு தேவையான உபகரணங்கள், பேசிக்கான உபகரணங்கள் இருந்தால் போதும். உதாரணமாக வந்து குக்கிங் பற்றி, ஒரு சமையல் செய்யறது பற்றி ஒரு நாங்கள் கண்டென்ட் கிரியேட் பண்ண போகிறோம்னா எங்களோட ஃபோனை கொண்டு தாராளமாக நாங்கள் செய்கிற அந்த இதை வீடியோ பண்ணி கொண்டு வரும். அப்போ அடுத்தது வந்து அது அந்த நாங்கள் குக் பண்ணுறதுக்கு, அந்த சமைக்கிறதுக்கு தேவையான பாத்திரங்கள், அந்த சமைக்கிற பொருட்கள் அதுகள் தேவை. ஓகே, ஸோ எங்களுக்கு வெரி சிம்பிளாக இது ஸ்டார்ட் பண்ணிடும். இன்றைக்கு பெரிய நிலைமையில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய சிலவங்க ஸ்டூடியோவில் இருந்து கொண்டு கண்டென்ட் கிரியேட் பண்ணுறாங்க, மிச்சம் செலவழிச்சு அப்படியெல்லாம் செய்கிறாங்க. எல்லாருமே வந்து ஆரம்பத்திலே பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அவங்களோட இந்த பயணத்தை ஆரம்பிச்சு வைக்க மாட்டாங்க. எல்லாருமே வந்து இங்கிட்டு சொல்லப்பட்டிருக்கிற மாதிரி அவங்களோட ஸ்மார்ட் ஃபோன், அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த டூல்ஸ்கள், இந்த சின்ன எளிமையான முறையில் ஆரம்பிச்சவங்க தான் இன்னைக்கு நல்ல முறையில் வளர்ந்து அவங்க அதுக்கு பிறகு என்னது ஸ்டூடியோ மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பெரிய லெவலில் அவங்களோட கண்டென்ட் கிரியேஷனை செஞ்சுட்டு போகிறாங்க. அடுத்த இதில் மிக முக்கியமானது வந்து தான் கன்சிஸ்டன்சி அண்ட் க்ரியேட்டிவிட்டி. நாங்கள் இப்போ இப்போ ஆசை ஒன்று வந்துட்டு ஒரு விஷயம் ஒன்று ஆரம்பிக்கணும், கண்டென்ட் கிரியேட் பண்ணணும், யூடியூப் சேனல் ஒன்று திறக்கணும், ஃபேஸ்புக் பேஜ் ஒன்று ஆரம்பிக்க வேணும் அப்படின்ட்டு நாங்கள் சரி ஒரு பேர் ஒன்று தெரியாச்சு, ஒரு டாபிக் ஒன்று தெரியாச்சு, கேட்டகரி ஒன்று தெரியாச்சு, அதை வச்சு நாங்கள் அக்கௌண்ட்டை ஆரம்பிச்சிட்டோம். ஏதாவது ஒரு கண்டென்ட், ஒரு வீடியோவோ போஸ்ட் ஒன்று போட்டுட்டு அப்படியே இருந்து ஒரு கிழமையில மாதிரி இன்னொரு போஸ்ட் ஒன்று போட்டுட்டு இப்போ அது அப்படியே மாறுது, இன்னொரு 2 கிழமை 3 கிழமையில நினைவு வர போக இன்னொரு போஸ்ட் ஒன்று போட்டு அப்படியான முறையில் எங்களுக்கு இதை செஞ்சு கொண்டு போக இல்லை. நான் செய்கிறேன்னா கன்சிஸ்டண்டாக தொடர்ந்து ஏதாவது ஒரு ஒழுங்கு முறையில், அழகான முறையில் நாங்கள் இதை செஞ்சுட்டு போவோம். உதாரணம், கிழமைக்கு ஒருக்கா, கிழமைக்கு 2 தடவை, இல்லாட்டி இந்த நாளில் மாதத்துல இத்தனை நாட்கள்
அப்படின்ற மாதிரி நான் செய்யறத வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு போகணும். அப்பதான் எங்களால வளர முடியும். அதே நேரம் எங்களோட இந்த சோஷியல் மீடியா அந்த அல்கோரிதம்னு சொல்லுவாங்க. அதுகள் கூட இந்த இப்படி கன்சிஸ்டன்ஸா தொடர்ந்து ஆக்டிவா இருக்கக்கூடிய பேஜஸ்களை சேனல்ஸ்களை தான் கூடுதலான நாட்கள் காட்டும். ஓகே. எப்பயாவது ஒரு நாளைக்கு ஒரு போஸ்ட்டை போடக்கூடிய போஸ்ட் எல்லாம் போட்டுறோம்னா அது காட்டாது. உதாரணமா நீங்க இப்போ ஃபேஸ்புக்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரே இந்த சிலவங்க போஸ்ட் போட்டேன்டா ஒரு ஒரு நிமிஷம் 5 நிமிஷமா போல் நிறைய லைக்ஸ் நிறைய கமெண்ட்ஸ் வரும். அதே நேரம் இன்னொருத்தர் போட்டேன்டா ஒரு லைக் சரி வராது, ஒரு கமெண்ட் சரி வராது. காரணம் என்னன்னா அந்த அதிகமான கமெண்ட்ஸ் லைக்ஸ் வரக்கூடியவர் வந்து அடிக்கடி தொடர்ந்து அவர் அந்த போஸ்ட் போட்டுக்கொண்டு இருந்திருப்பார். அதனால ஃபேஸ்புக் அல்கோரிதம் புரிஞ்சு வச்சிருக்கேன் என்னடா இவர் போடக்கூடியது வந்து மிச்சம் இன்ட்ரெஸ்டான விஷயம். இவரோட கண்டென்ட்ல இவர் போடக்கூடிய விஷயத்தோட நிறைய பேர் எங்கேஜ் ஆகுறாங்க, நிறைய பேருக்கு லைக் பண்றாங்க, கமெண்ட் பண்றாங்க. அதனால அவருக்கு அவருடைய அக்கௌண்ட்க்கு ஒரு முன்னுரிமை கொடுத்து அவருடைய இதை அவர் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டோன்னா அது அதிகமான அளவு காட்டுது. இது நான் சொல்லும் கூடுதலாக ரீச் ஆகுறேன்னு சொல்லுவோம். ஓகே. ஆகவே இது நான் எது எது செஞ்சாலும் இது எந்த விதமான கண்டென்ட் கிரியேட் பண்ணால் அது ஒரு அழகான முறை ஒரு கன்சிஸ்டன்ஸான முறையில் நாங்கள் செஞ்சுட்டு போவோம். அடுத்து வந்து கிரியேட்டிவிட்டி நல்லா யோசிச்சு நல்ல அழகான முறையில் பார்க்குறவங்களுக்கு தொடர்ந்து பார்க்க ஆசை வர்ற மாதிரி கவரக்கூடிய முறையில் நாங்கள் கிரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி இதை செய்வோம். அடுத்தது வந்து எங்களுக்கு பேசிக் எடிட்டிங் அண்ட் ஸ்டோரி டெல்லிங். பேசிக் அந்த இப்போ நாங்கள் வீடியோ ஒன்று பேசிக்கான முறையில் வீடியோ ஒன்று எடிட் பண்ண தெரிஞ்சுதான் போதும். ஃபோட்டோ ஒன்று எடிட் பண்ண தெரிஞ்சுதான் போதும். இப்போ ஒருத்தர் ஒரு மீம் பேஜ் ஒன்று செய்யணும். மீம்டா என்னது சும்மா நகைச்சுவை மாதிரி ஒரு என்ன ஒரு சேனல் ஒன்று செய்யறதுங்களே ஒரு ஃபேஸ்புக் பேஜ் ஒன்று. அப்போ அவர் மீம்ஸ் தொடர்ந்து அதில் போஸ்ட் பண்ணனா அவருக்கு அப்படியான ஒரு மீம் இமேஜஸ் செய்யக்கூடிய திறனும் ஒரு இது ஒன்று இருந்தால் போதும். அதே போல் வீடியோ போட்டுறேன்னா அவருக்கு வீடியோ எடிட் பண்ணக்கூடிய அந்த முறை இருந்துச்சுன்னா போதும். ரெண்டும் அந்த அந்த திறமை இருந்தால் போதும். மீம்ஸ் அந்த இமேஜஸ் அண்ட் இமேஜஸ் அண்ட் இமேஜஸ் அண்ட் இமேஜஸ் அண்ட் வீடியோஸ் ரெண்டும் போடுறாங்க. அதில் அது ரெண்டு பற்றிய அறிவும் அந்த எடிட் பண்ணக்கூடிய ஒரு பேசிக் நாலேஜ் ஒன்று தான் போதும். காலப்போக்கில் அவர் அதில் ஒரு எக்ஸ்பர்ட் ஆகிடுவார். காலப்போக்கில் அவருடைய ஸ்கில் அதிகமாகும். அப்படியான முறையில் இந்த ஸ்கில் அதிகமாகிடும். அப்போ அவருக்கு அதிகமாக இன்ஷால்லா அது இந்த இன்னும் அழகான முறையில் இன்னும் அட்வான்ஸான முறையில் அது செஞ்சு கொண்டு போக இயலும். ஓகே. அடுத்தது வந்து நாங்கள் நேரத்தோட பார்த்த மாதிரி தான் இதுலேயும் சில ஹலால் கைட்லைன்ஸை நாங்கள் பார்ப்போம். நேரத்தோட பார்த்ததுகள் மாதிரி இல்லாமல் இதுலேயும் கொஞ்சம் நாங்கள் கொஞ்சம் ஹலால் விஷயங்கள் கொஞ்சம் கூடுதலாகவே நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. கண்டென்ட் கிரியேட் பண்ணக்கூடிய விஷயங்கள்ல இப்போது மார்க் வரையறைக்குள்ள இருந்து மார்க் வரையறை ஒரு செகண்ட். ஓகே. எங்களுக்கு எங்களோட மார்க்க வரையறைக்குள்ள இருந்து நாங்கள் கட்டாயம் இதில் கண்டென்ட்ஸ்கள் கிரியேட் பண்ண வேணும். மியூசிக் இது போன்ற மார்க்கத்துக்கு முரணான விஷயங்கள், ஆபாசங்கள், இது இப்படியான விஷயங்களை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேணும். அடுத்து இந்த கண்டென்ட் கிரியேஷன்ல இன்னொரு முக்கியமான விஷயம் உண்டு. எங்களோட மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு இதோட விஷயம் தான் நான் சொன்னாங்க என்னது பிறரை சிரிப்பு காட்டுறதுக்காக வேண்டி பொய் சொல்ற பொய் சொல்றவருக்கு நபிசல்லா சொல்லுவாங்க சபிச்சிருக்கிறாங்க. யாரு பிறரை சிரிக்க வைக்கிறதுக்காக வேண்டி பொய் சொல்றாரோ அவருக்கு நபிசல்லா அலிசல்லாம் அவருடைய சாபம் இருக்கிறது. இப்படி ஒரு ஹதீஸ் ஒன்று இருக்கி நான் பிள்ளண்ட இங்க இருக்கக்கூடிய மௌலை மாதிரி இன்ஷால்லா அதை திருத்தித்தாங்க. அப்ப அப்ப இன்றைக்கு அது அப்படியான கண்டென்ட்ஸை நாங்கள் கிரியேட் பண்றதுல இருந்து தவிர்த்திருக்கிறது. அடுத்தது வந்து இன்னொரு விஷயம் வந்து எங்களோட மார்க்கத்தில் ஆண்கள் பெண்கள் போல ஆடை அணிகிறது, பெண்கள் ஆண்கள் போல ஆடை அணிகிறது, இந்த விஷயங்களும்
ஹராம். அப்ப கண்டென்ட் எங்களோட வீடியோ வைரல் ஆகணும் அப்படின்றதுக்காக வேண்டி நிறைய பேர் இன்றைக்கு அந்த வேலையும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்ப அதுகளும் வந்து மார்க்கெட்டுக்கு முரணான விஷயம். நான் ஸோ இதில் கண்டென்ட் கிரியேட் பண்ண போகல. எங்களோட மார்க்க விரும்பிங்களுக்கு உட்பட்ட ரீதியில் நாங்கள் வந்து எங்களோட கண்டென்ட்ஸ் எல்லாம் இன்ஷால்லா தொடர்ந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கே வேணும். ஆஹ் அடுத்தது வந்து நாங்கள் ஒரு எங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நல்ல நல்ல முறையில் அழகான முறையில் நாங்கள் வந்து ஒரு ஒரு நல்ல நோக்கத்தோட தான் எங்களோட விஷயங்களை செஞ்சுட்டு போவோம். ஏண்டா இப்ப எங்களுக்கு இந்த நேரம் மரணம் வரும்ன்றது நிச்சயம் இல்லாம இருக்கு. ஓகே. அப்ப நாங்க வந்து மாற்றத்துக்கு முரணான விஷயங்கள் அல்ல அந்த இப்படியான கண்டென்ட்ஸ் கிரியேட் பண்ணி வச்சுட்டு நாங்க மவுத்தா போனோம்டா எங்களுக்கு வரக்கூடிய இது வந்து அஹ், எங்களுக்கு வந்து சேரக்கூடியது அது வந்து என்ன ஒரு பாவமாக தான் இருக்கும். அதே நேரம் நீங்க யோசிப்பாங்க நாங்கள் நல்ல விஷயங்களை சமூக வலைத்தளங்கள் சம்டைம் நாங்கள் இந்த மொனடைசேஷன் அதுல இருந்து ஏர்ன் பண்றதுக்கு எதிர்பார்க்காம சிலது நல்ல விஷயங்கள் இருக்குல்ல சில யூடியூப்ல நீங்க பார்த்தோம்னா இஸ்லாமிக் சேனல்ஸ் இருக்கு, கிராத் உள்ள சேனல்ஸ் இருக்கு, நல்ல பயான் இருக்கு. ஆனா அவங்க மோனிடைசேஷன் பண்ணிடல. ஓகே. ஆனா அவங்களுக்கு அது அது மூலம் என்ன அது ஒரு வகையில ஒரு சதகத்துல் ஜாரியா மாதிரி அதை எவ்வளவு மக்கள் கேட்டு பிரயோஜனம் அடைகிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு அதால பெனிஃபிட்ஸ் அதால நன்மை வந்து கொண்டிருக்குது. நாளைக்கு இந்த அவங்க மரணிச்சதன் பின்னாலும் அதுக்குரிய லாபம் அது யார் யார் என்ன ஷேர் பண்றாங்களோ யார் யார் நான் பார்க்குறாங்களோ யார் யார் அது மூலம் பிரயோஜனம் அடைகிறாங்களோ நிச்சயமா அல்ல என்ன அதுக்குரிய நன்மைகளை அவங்களுக்கு வாங்குவோம். ஆகவே நாங்கள் இந்த ஹலால் கைட்லைன்ஸ்ல நிச்சயமே கவனமா இருக்கணும். ஏண்டா இது வந்து எ- எ- எங்க எங்களோட கண்டென்ட் யார் யார் டவுன்லோட் பண்ணுவாங்கன்னு தெரியா, யார் யார் ஷேர் பண்ணுவாங்கன்றது எங்களுக்கு தெரியா. அதனால நாங்கள் வந்து எங்களோட மார்க்க விதிமுறைகளுக்கு உட்பட்ட முறையில் எங்களுடைய கண்டென்ட்ஸ் எல்லாம் அமைச்சு கொள்ள வேணும். ஓகே. அப்ப சில நேரத்துக்கு இப்ப நாங்க அந்த இதை ஆரம்பிக்க போகல எங்களுக்கு யோசனை வந்து வரும். அடே நான் இதை செஞ்சு என்னாலையும் சாதிக்க இயலுமா அப்படின்னு. ஏண்டா அந்த சேனலுக்கு 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க, இந்த சேனலுக்கு 2 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க, 1 லேக் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க, 1 லேக் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க. இப்படி இருக்க போகல எங்களால் இந்த நான் வந்து எவ்வளவு காலம் எனக்கெல்லாம் இது சரிப்பட்டு வருமா இதெல்லாம் செய்ய இயலுமாண்டா. நாங்க எல்லாரும் எல்லா சேனல்ஸும் இன்னைக்கு 1 மில்லியன் 2 மில்லியன் வந்துள்ள எல்லா சேனல்ஸும் 1 மில்லியன் 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் 10 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இப்படி இருந்தாலும் அவங்க எல்லாமே ஒரு கட்டத்தில் ஜீரோ இல்லாட்டி ஒரு சப்ஸ்கிரைபர் கொண்டு தான் ஆரம்பிச்சிருக்கோம். ஓகே. ஆகவே நாங்கள் ஆரம்பிக்க போகல நாங்கள் ஃபேமஸாக இருக்கணுமோ எங்களோட சேனல் எங்களோட பேஜ் எங்களோட அக்கௌண்ட் ஃபேமஸாக இருக்க வேணும், நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோவர்ஸ் இருக்க வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. நாங்கள் வந்து நல்ல பொறுமதியான விஷயங்களை நல்ல பொறுமதியான விஷயங்களை பிரயோசனமான விஷயங்களை நாங்கள் கண்டென்ட் கிரியேட் பண்ணி பப்ளிஷ் பண்ண போகல நிச்சயமாக வந்து அது வந்து மக்கள் ஃபாலோ பண்ணுவாங்க, எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஓகே. நாங்கள் நினைக்காத முறையில் அது எங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாகி ஃபாலோவர்ஸ் அதிகமாக சான்சஸ் இருக்கு. ஓகே. அடுத்து வந்து இது வந்து ஒரு சொத்து, ஒரு அசெட் உண்டு இது கண்டென்ட். அது எப்படி ஒரு நீங்க அஹ், ஒரு விதி ஒன்று போட்ட நாங்கள் ஒரு விதி ஒன்று நட்டோம்ட்ட அது காலப்போக்கில் அது ஒரு சின்ன அதான் ஒரு செடியாகி அதுக்கு பிறகு அது ஒரு பெரிய மரமாகி இப்படி அது வளருது காலப்போ அது மாதிரி நாங்கள் இப்போ சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுறது வந்து காலப்போக்கில் வந்து பெருசான பிரயோசனம் பெருசா அதன் மூலம் பிரயோசனம் அடைஞ்சு எங்களுக்கும் பிரயோசனம் அடைஞ்சு கொள்ளையிலும் மற்றவங்களும் பிரயோசனம் வாங்க முடியும். ஓகே. ஆகவே நாங்கள் வந்து ஜீரோல ஸ்டார்ட் பண்றதுக்கு நாங்கள் யோசிக்க வேண்டிய தேவையும் இல்லை, பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை, வெட்கப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. ஹை. அதுதான் இன்னைக்கு எங்களோட செஷன் கண்டென்ட் கிரியேஷன். இதுல வந்து ஏதாவது ம், தெளிவு இல்லாம இருந்தா இப்ப கொஞ்சம் இன்ஷால்லா கேளுங்க.
எல்லாமே தெளிவா விளங்கப்படுத்திக்கிறேன் போல. ஒரு கேள்வியுமே இல்லை. சார் ஓ, கேளுங்க. இந்த இப்போ டிக்டாக்ல எல்லாம் செல்வாங்களே இப்போ ட்ரெண்டிங்கில் என்ன பாட்டு இருக்குதோ அதை போட்டு நம்ம வீடியோ செஞ்சாதான் அது ரீச் ஆகும்னு சொல்லி, அப்படி இல்லாமல் ஏதாச்சும் ஹலாலான முறையில் செய்கிறதுக்கு என்ன சரி இது இருக்குதா? ஓ, சிலது நீங்க சொல்றது உண்மை. அந்த காலத்துக்கு போக்குள்ள ஒரு ட்ரெண்ட் ஒன்று வர போகல, அதுதான் வைரலாக போகும். ஆனால் எங்களுக்கு எல்லா ட்ரெண்டையும் ஃபாலோ பண்ணது. உதாரணமா என்னோட இந்த ட்ரெண்ட் ஒன்று வந்திருக்கு. உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு ஷார்ட் ஒன்று. என்ன ஷார்ட்ஸ்னா என்ன, கட்டையான ஒரு கல்சன் உடுக்கிறதுன்னு இல்லை, முட்டுக்காலுக்கு மேலே. அப்போ எங்களுக்கு அதோடு கேளுமா, அதோடு கேளா இளைஞர் மார்க்கத்துக்கு அது முரணா இருக்கி. அதோடுத்து எங்கட அவரத்தை வெளிப்படுத்தி எங்களை பாவத்தாளி ஆகலான்றதுனால நாங்கள் அதை தவிர்த்திருக்கிறோம். ஓகே, அது மாதிரி தான் இந்த விஷயங்கள்லையும் வந்து நாங்கள் வந்து ட்ரெண்டை ஃபாலோ பண்ண தேவையில்லை. இங்கிட்டு நான் சொன்ன மாதிரி எங்களோட பேஷன் என்னன்றது, எங்களுக்கு விருப்பமானது என்னன்றதை நாங்கள் ஃபாலோ பண்ணினோம்னா அதை விரும்பக்கூடியவங்க, அந்த இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க வந்து எங்களை நிச்சயமாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகே. எங்களோட நாங்கள் போடக்கூடிய அந்த கண்டென்ட்டோட இன்டராக்ட் ஆகுவாங்க, கமெண்ட் பண்ணுவாங்க, லைக் பண்ணுவாங்க, ஷேர் பண்ணுவாங்க. ஓகே. அப்போ நாங்கள் போடக்கூடிய அந்த வீடியோஸ் வந்து இப்போ நீங்கள் இன்றைக்கி ரீல்ஸ் போட்டிங்கன்னாலும் அந்த எங்கள் வளமையாக எங்களோட போஸ்டோட எங்களோட ரீலோட எங்கேஜ் ஆகக்கூடியவங்களுக்கு அது சுருக்கனை காட்டும். ஓகே. என் டைம் முடிஞ்சிட்டு மறுவா இதே லிங்க்ல வந்து நான் இப்போ மீட்டிங்கை நிப்பாட்டுறேன். இதே லிங்க்ல வந்து இன்ஷால்லா ஜாயின் ஆகும். அப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் எங்களுக்கு பேசிடுவேன், கொஸ்டின் ஆன்சர். ஓகே. ஓகே சார், ஓகே.